வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஹிட்லர் உருவாக்கின சித்திரவதை முகாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முகாம் 1940 to 45 காலகட்டத்தில் இயங்கிட்டு இருந்திருக்கு. இந்த முகாம் 3 வகையான பிரிவுகள் இருக்குது. ஒன்று நிர்வாக பிரிவு, இன்னொன்று கொலை பிரிவு, இன்னொன்று தொழில் பிரிவு அப்படின்னு 3 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வட்டாரத்திலே 40 சின்ன சின்ன முகாம்கள் அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா யூதர்கள், கம்யூனிஸ்ட்டுகள், ரஷ்ய போர்க்கைதிகள், நாடோடிகள் போன்றவர்களை கைது பண்ணி ஒரு சின்ன ரூமில் அதிகமான கைதிகளை அடைச்சி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 3 வகையாக பிரிப்பாங்க. உழைக்கக்கூடியவங்க, உழைக்க முடியாதவங்க, மருத்துவ பரிசோதனைக்கு பயன்படுறவங்க அப்படின்ற 3 வகையான கைதிகளை 3 வகையாக பிரித்து இங்கே ஒரு தேர்வு மாதிரி நடத்துவாங்க. இவங்க எப்படி கொல்லப்படுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைக்ளோன் பி அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி நச்சு வாயுவை ஒரு அறையில் பரவ வச்சு அதன் மூலிமா கொல்லப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டினி, உணவு சுத்தலாமல் இருக்கிறது, தொற்று நோய்கள், மரண தண்டனை, மருத்துவ பரிசோதனைக்காக பயன்படுத்தல் போன்றவற்றின் மூலமாக கொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.